இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். மல்லிகா என்கிறவங்க கொடைக்கானல்னு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரே பயம், படபடப்பு, நெஞ்சு வலி, மரண பயம் இருந்துச்சான். அவங்க ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு கீழே கொடுக்கப்பட்ட நம்பரில் ஃபோனில் ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ண நிமிஷத்தில் அந்த பயம் படபடப்பு போயிடுச்சான், நெஞ்சு வலி நீங்கிருச்சுன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால ஜீவனுள்ள வாழ்த்துக்களை தேவ சன்னிதானத்திலேருந்து உங்களுக்கு கோருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேவ ஆவியானவர் தாமே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தமது ஆவினால், வல்லமையினால், கிருபையினால், சத்தியத்தினால், ஆசீர்வாதங்களினால் நிரப்புவாராக. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த காணிக்கையை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கலாம். தொடர்ந்து அப்பொழுது இந்த ஊழியம் நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கிரிகளுக்கு தகுந்த பலனை நிச்சயம் கட்டளையிடுவார். ஏன்னா பைபிள் எழுதப்பட்டிருக்கு, என் ராஜ்யத்து நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும். எங்களுக்கு சபையெல்லாம் கிடையாது, சுவிசேஷ ஊழியத்தை தான் ஆண்டவர் அழைச்சார். சரியா? ஆகவே இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கென்று ஒரு பங்கு நீங்கள் கொடுத்து பாருங்களேன். போகிற சபைகளுக்கு தசமாவத்தை கொடுத்துருங்க. ஏன்னா ஆபிரகாம் மெல்கிஸ்தேக்குக்கு தசமாவத்தை கொடுத்தான். அவன் திராட்சை ரசமும்
அப்பமும் கொண்டு தான் அவன் ஆசீர்வதித்தான் பார்க்குறோம். ஆதியாகமம் 14 அதை வாசிக்க முடியும். அநேகர் கேட்பாங்க, எங்கெங்க தசமாவும் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு? ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். சீரகத்திலையும் வெந்தயம் எல்லாத்துலேயும் நீங்கள் தசமாவும் கொடுக்குறீங்களே, ஆனால் என் நீதியை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி பரிசேயரை பார்த்து சதுசேயரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரும்போது எவ்வளவு வேணாலும் ஆண்டவர் கொடுக்கலாம். கோல்கேட் நிறுவனம் எல்லாருக்கும் தெரியும். முதல்ல அவர் 10ல் 1 கொடுத்தாராம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு, இப்போ டோட்டலாகவே கொடுக்குறாங்களாம். ஆனால் அவளுக்கு அவ்வளவு கோடி அகில உலகில் கோல்கேட் நிறுவனம் வந்துருச்சு இல்லையா? இறக்கிற கிணறு தான் அங்கே ஊறும். அதை லோயா இருக்காதாக அலாபாராபா. நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். எல்லாத்தையும் கொடுக்கலாம் சொல்லலை. உங்களுக்கு ஆண்டவருக்குன்னு இந்த வருஷம் நீங்கள் ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்குன்னு 1 மடங்கு எடுத்ததை கொடுத்து பாருங்களே. யார் யார் சுவிசேஷ ஊழியம் செய்கிறாங்களோ, அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக எழுதியிருக்காரு. பண்டகசாலைக்கு கொண்டு வாங்கல், அது சர்ச்சு இல்லையா? நம்ம போகிற சர்ச்சுக்கு கண்டிப்பாக தசமா அவங்கள கொடுக்கணும். காணிக்கை என்ன செய்யணும்? கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னது, அவர் வாயினால் சொன்னது, என்னுடைய ராஜ்யத்தின் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் எதையெல்லாம் நீங்கள் இழக்கிறீங்களோ, பணத்தை இழக்கிறோமா, பொண்ணை இழக்கிறோமா, பொருளை இழக்கிறோமா, இல்லை பிள்ளைகளை ஊழியத்துக்கு நம்ம தியாகமாக ஒப்பு கொடுக்குறோமா, நேரத்தை கொடுக்குறோமா, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை புதைக்காமல் பயன்படுத்துகிறோமா, இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா 100 தனியாய் மேலே தருவானா. ஆண்டுடைய வாய் சொன்ன வார்த்தை நிச்சயம் நடக்கும். மறுமையில் உங்களுக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன்னு மத்தேயு மார்க்கிலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டு அருமையான சகோதரி, நமக்கு செய்கிறது கர்த்தருக்கு செய்கிறோம். அல்லேலூயா. பண ஆசை தான் நமக்கு இருக்கக்கூடாது. பணம் எல்லாவற்றிற்கும் உதவுன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அதில் ஆசை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. எதை நம்ம வெறுக்கிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு அதிகமான தருவார். பொண்ணை வெறுத்தா பொண்ணாக தருவார் பாருங்கள். அதில் நமக்கு ஒரு நாட்டை இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு போகிற சபைக்கு தசமாத்தை வஞ்சிக்காமல் கொடுத்துருங்க. 1 பங்கு எடுத்து சுவிசேஷ ஊழியத்துக்கு அனுப்புங்க. என்ன தீர்க்க தரிசன ஊழியம் இருக்குது, போதக ஊழியம் இருக்குது, அப்போஸ்தல ஊழியம் இருக்கிறது, சுவிசேஷ ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், இப்படி 5 வகை ஊழியங்கள் இருக்குது. நம்மளால் முடிஞ்சதை இந்த 5 வகை ஊழியத்தை நம்ம தாங்க பிரயாசப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரக்காதகரபா. கர்த்தர் அப்பொழுது வானத்தை பலகடியில் திறப்பார். ஒரு குறை இல்லாமல் நடத்துவார் பாருங்க. வீண் விரைச்சல வராது. அல்லேலூயா. தேங்கி நம்ம பணம் பரிசுத்த பணமாக மாறும், குற்றமற்றதாய் மாறும். ஆகவே பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். பணம் இருந்தால் தான் எல்லாமே வாங்க முடியும். நம்ம வாழ்கிற உலகத்துல பணம் தேவைப்படுது. அல்லேலூயா. ஆனால் அதையே நம்ம வஞ்சிக்க கூடாது. அநேகர் என்ன செய்வாங்க, மிச்ச மீதியை கொண்டு வந்து கர்த்தருக்கு போடுவாங்க. நாடு பிரேயர் நடத்தும் போது பார்த்துருக்கேன், கிழிஞ்ச நோட்டை கொண்டு வந்து போடுவாங்க. அப்போ ஆண்டவர் எந்த அளவு அளக்கிறோமோ அந்த அளவு தான் அளப்பார். அப்போ அவங்களுக்கு கிழிஞ்ச நோட்டு தான் கிடைக்கும் இல்லையா? நம்ம கர்த்தருக்கு பெஸ்ட்டாக செய்வோம். நேரத்தை முதல் மணி வேலையை ஆண்டவருக்கு இந்த ஆண்டு கொடுப்போம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. ஆத்துமாதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆகவே நமக்கு ஆத்துமா ஆதாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானமாய் பண்ணணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை என்பதை எல்லாரும் அறிந்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஜீவ மார்க்கத்தை உண்டாக்க வந்தார். வழிகட்டு போயிருக்கிற ஜனங்களை சரியான வழியில் நடத்துவதற்கு இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன், நானே வழி சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்றாரு. நம்ம சத்துருக்களை சிநேகிப்பதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உண்மை. நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நம்ம நன்மை செஞ்சால் அதனால பலன் என்ன? உங்களை பயக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்கள். அதுதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது நிருபங்களில். நாம் தீமை செய்து பாடனுவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்து பாடனுவிச்சா அதுதான் கர்த்தருக்கு முன்பாக ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்குதான். நீங்கள் நானும் நன்மை செய்து பாடனுவிப்போம். நிச்சயம் கர்த்தருடைய பார்வையில் விலையேற்றப்பட்டவர்களாக மாறுவோம். மனுஷர் தயவு நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மளை நிச்சயம் இந்த வருஷம் கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் நசனா இயேசு நாமத்தில் வாக்கியம் போவதாக. கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே அமருவதாக. ராகாதாபாராபோ ரீகாபாபாலாபாராபோ. வசன பொறிக்கு பிசாசை இயேசு நாமத்தில் சபிச்சு பார்த்தழுகிறோம். வசனம் 100 மடங்கு கிரியை செய்யட்டும். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். இந்த நாள் எங்களுடைய செய்தியுடைய தலைப்பு, இதோ நான்
அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். இதோ நான் இப்பொழுதே இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லார் மேலேயும் ஒரு சௌக்கிய ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அது சரீர பிரகாரமான ஆரோக்கியம் தேவைப்படலாம், மனதளவில் மனது காயப்பட்டு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் கையீடு வேலையில் ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஊழியத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் காணப்படலாம். அலே லோயா ரகாதி ஹரபஷே. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு பேசுகிறார். உங்களுக்கு நான் சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லோருக்கும் கர்த்தர் சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேங்கிறார். அந்த எரேமியா 33:6 அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். முதல்ல சௌக்கியத்தை தாராரு, ஆரோக்கியத்தை தாராரு, அப்படி குணமாக்குகிறாரு. அடுத்து நம்ம பார்க்குறோம் பரிபூர்ண சத்தியத்தை தர்றாராம். பரிபூர்ண சத்தியம். ஏன்னா திருடன் கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான், நானும் அவைகளுக்கு பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படிங்கிறார். நானும் அவைகள் பரிபூர்ண ஜீவனை பெறன்னு வந்தேங்கிறாரு. திருடன் கொல்ல வருவான், அழிக்க வருவான். ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண விடுதலை. பரிபூர்ண என்ன? முழுமைன்ற அர்த்தம். சோத்ரா ஹல்லேலூயா ரகதிகர வஷபலவரவ. சரி, இதை எழுதினது யாரு? எரேமியா. எரேமியா 33:6 தான் நம்ம இதை வாசிக்கிறோம். அங்கே எரேமியா என்றால் யெகோவாவின் நியமம் என்ற அர்த்தம். யெகோவாவின் நியமம் என்று அர்த்தம். அந்த எரேமியா பாருங்க, துன்ப நிறைந்த ஒரு தீர்க்கதரிசியாம். 81 வயதில் அவரை அடிச்சு தான் கொண்டிருக்காங்க. பாருங்க, அவர் ஆண்டவர் வெண்கல அலங்கமாக வச்சிருந்தாரா. ராஜாக்களுக்கும் தைரியமாக சொல்லுவார் ஆண்டவரை பற்றி. இதுதான் நியாயம், இது தப்பு, இது ரைட்டு. ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு சத்தம் விட்டவர் தான் எரேமியா. அவருக்கு வேத அறிஞர் சொல்கிறாங்க, அவர் துக்கம் நிறைந்த ஒரு தீர்க்கதரிசியாம். எப்போ பார்த்தாலும் துக்கம். ஏன்னா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமற்ற இருக்கும். ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்து என்ன செய்வார்? கர்த்தர் விடுதலை தருவார். ஆகவே இங்கே சங்கீதம் 38:3-7 சொல்லுகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஒருவேளை வருஷக்கணக்காக நீங்கள் வியாதி படுக்கையில் இருக்கீங்களா? ஸ்ட்ரோக் பிரச்சனையா, சுகரு, ப்ரெஷரு, இல்லை கிட்னி ப்ராப்ளம், இல்லை காற்று ப்ராப்ளம், நுரையீரல் ப்ராப்ளம், வாதம், இல்லை பிறந்ததுலேருந்தே வாய் கொன்னி பேசுகிறீங்களா? இல்லை பிறந்ததுலேருந்தே காது சரியாக கேட்கலையா? இல்லை இடையில காது கேட்கலையா? கண்ணு தெரியலையா? எதில் உங்களுக்கு மாம்சத்தில் எந்த அவயங்களில் ஆரோக்கியம் இல்லை? கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், நான் உனக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். பிறவி குருடனை பார்வையடை செய்தவர், மரித்த லாசருவை 4ஆம் நாள் உயிரோடு எழுப்பினவர். செத்தவங்களை 4ஆம் நாள் எழுப்பக்கூடுமானால் நமக்கு உதவி செய்வது ஈஸியான காரியம் ஆண்டவருக்கு. பிறவி குருடனை குணமாக்குறாரு, பிறவி சப்பானியை குணமாக்குறாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புறாரு. அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. முதலாவது சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை தர விரும்புகிறார். எதுக்கு? அந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. சரீரம் நல்லா இருந்தால் தான் நம்ம எழும்பி ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியும். நம்ம வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. எல்லா மனுஷனுக்கும் இந்த பூமியில் தான் ஒரு வாழ்க்கை. பரலோகத்தில் போயெல்லாம் வாழ்வு கிடையாது. அங்கே நீடித்த நாட்களாய் கர்த்தரை துதிக்கணும். பல கோடி ஆண்டுகள் அவரோடு கூட என்ன செய்யணும்? நம்ம துதித்து மகிழ்ந்து நல்லா சந்தோஷமாக அப்பா வீட்டில் இருக்க போகிறோம். ஃபாதர் பாடல், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. அதான் உண்மை. அங்கே துக்கம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, எந்த தேவையும் இல்லை. அங்கே சுகவீனம், பலவீனம், நோய்க்கு இடமே இல்லைங்க. இங்கே தான் நமக்கு ஆரோக்கியம் தேவை. அதாவது சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தை இழந்தவர்களுக்கு ஒருவேளை 10 வருஷம் முந்தி நீங்கள் நல்லா இருந்திருக்கலாம், உடம்பு 20 வருஷம் முந்தி நல்லா இருந்திருக்கலாம், 5 வருஷம் முந்தி நல்லா இருந்திருக்கலாம், போன வருஷம் வரையும் நல்லா இருந்திருக்கலாம். சமீபத்தில் வந்த பிரச்சனை கேன்சராக இருக்கலாம். ஏதோ ஒரு வியாதி உங்கள் மனதை என்ன செய்யுது? அப்படியே அழுத்துது, சரீரத்தை ஒடுக்குது. தோல்வியாக இருக்கலாம், ஏதோ ஒரு வியாதி. கர்த்தர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு சௌக்கியத்தை, ஆரோக்கியத்தை தருகிறார். முதலாவது சரீரத்தில் ஆரோக்கியத்தை தருகிறார். அடுத்து நீதிமொழிகள் 3:8 தேவனுடைய வார்த்தை
நம்முடைய நாவில் இருந்தால் அது ஜீவ விருட்சமாக இருக்கும். இன்னைக்கு நாவு வார்த்தை அநேகருக்கு சரியில்லை. யாக்கோபு எழுதின நிருபம் 3 அதிகாரத்தை நம்ம வாசிக்க முடியும். நாவு நெருப்பாக இருக்கிறது. நம்ம பேசினா தேவனுடைய வார்த்தை தான் பேசணும். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் கையாண்ட வார்த்தைகள் என்ன? அவர் யார்கிட்டையும் அவிசுவாசியோ விசுவாசியோ கர்த்தருடைய பிள்ளையோ இல்லை உலகத்தாரோ அவர் பேசினதெல்லாம் பிரிச்சுவல் லைனில் தான் பேசினார். சீசர்களை பார்த்து சொன்னார், இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே அதை எழுப்பிடுவேனாரு. அப்போ இப்போ எல்லா சீசர்களும் பரிசேயர் சதுசேயர்களும் இந்த ஆலயத்தை கட்ட, இந்த தேவாலயத்தை கட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆண்டவரே, நீங்கள் என்ன 3 நாளில் எழுப்புவேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எதை குறித்து சொன்னார்? தன்னுடைய சரீரமாய் ஆலயத்தை குறித்து சொன்னார். அவங்களும் உலகபூர்வமான பில்டிங்கை பார்த்து சொல்கிறாங்க. மக்களுக்கு புரியுதோ புரியலையோ, நீங்களானும் நம்ம நாவில் இருந்து தேவனுடைய வார்த்தை, ஆரோக்கியமுள்ள வார்த்தை, விசுவாசம் நிறைந்த வார்த்தை வர வேண்டும், தேவ வசனம் வர வேண்டும். அப்பொழுது நம்ம நாவுனால திறந்து கேட்குறதெல்லாம் ஆண்டவர் தருவார். வாய் விட்டு கேட்குறதெல்லாம் அவர் மறுக்காமல் தருவார். நம்ம வாய் சுத்தமாக இருக்கணும், நாவு சுத்தமாக இருக்கணும். கசப்பான நீரும் தித்திப்பான நீரும் ஒரே ஊற்றிலேருந்து வர முடியாது. அந்த ஒரு நாவிலே சபிக்கிறாங்க, அந்த ஒரு நாவிலே ஆசீர்வதிக்கிறாங்க. நல்லதும் பேசுகிறாங்க, கெட்டதும் பேசுகிறாங்க, அவிசுவாசம் பேசுகிறாங்க, விசுவாசம் பேசுகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நாவில் ஆரோக்கியமுள்ள வார்த்தை வேணும். அப்பொழுது அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்ளுவோம். சரி, 3வதாக நம்ம பார்க்கும்போது 4:22 அதே நீதிமொழிகள் 4:22 என் வார்த்தைகள் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையை நான் உட்கொள்ளணும். அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? அனுப்பணும். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குறார். அப்பொழுது நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும். சரீர அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, பொருளாதார ரீதியிலையும் சரி, ஸ்பிரிச்சுவல் ரீதியிலையும் சரி, உலக சமுதாய காரியங்களையும் சரி, அவருடைய வார்த்தை நம்ம உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தருமா. சுந்தாரம்லாம் சுகமானேன்னு சொன்னால் சுகமாயிடும். கண்டு விசுவாசத்தை பார்க்கல, காணாமல் விசுவாசிகள் பாக்கியவான்கள். இது நிச்சயம் நடக்கும் சொன்னால் நடக்கும். ஆரோக்கியமுள்ள வார்த்தையை பேசுங்க, ஜீவனுள்ள வார்த்தையை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு வாசிக்கிறோம், அதை அறிக்கையிடணும். மனுஷர் அதெல்லாம் முடியாதும்பாங்க, ஆனால் இது ஆண்டவரால் முடியும். என் ஆண்டவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். இப்படி நீங்கள் தேவ வார்த்தையை பேசும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த சுகவீனம் பலவீனம் இருந்தாலும், எந்த நெருக்கடி இருந்தாலும் அது மாறிப்போகும். ஆரோக்கியம் சௌக்கியத்தை உங்களுக்கு உண்டாக்கும். அதே போல் நீதிமொழி 15:4 சொல்லுகிறது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சமா. சரிங்களா? நம்ம நாவு ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம வார்த்தை ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போது நம்ம வாய் விட்டு கேட்டதெல்லாம் ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்வார்? கண்டிப்பாக தருவார், நிச்சயம் தருவார். அதே போல் ஏசாயா 6:10 இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை குணமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தமாக்கினீர், அவர்கள் கண்களை மூடி போடுனார் ஆண்டவர். பார்த்தீங்களா? ஏன்? கண் இருந்து காணலை, காது இருந்து இன்னைக்கு அநேகர் கேட்கல. எத்தனை தடவை இந்த வேத வசனம் சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது, சொன்னதே தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் ஆண்டவற்றை நம்ம எதையும் பெற்றுக்கொள்ளவே கண்டிப்பாக முடியாது என்பதை நீங்களான அறிந்து கொள்வது அவசியம். ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து, காது கொண்டு கேட்டு, கண்ணை கொண்டு பார்த்து, இருதயத்தில் உணர்ந்து அவருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? உட்கொண்டு அதவே நம்ம பேச வேண்டும், அதிலே நம்ம நடக்க வேண்டும். அப்பொழுது இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லைன்ற வசனம் நிச்சயம் என்ன செய்யும்? நிறைவேறி முடியும். ஏத்துக்கு வந்த வியாதியில் நான் ஒன்றையும் வரப்பண்ணே. நம்ம எப்போது வீதியில் புறப்பட்டு கொளுத்த கன்றுகளைப் போல இருப்போம். ஓடினால் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்வடைவது இல்லை. அவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. பலவீனத்திலே பலன் பூரணமாக விளங்குன்னு சொல்லியிருக்கார். ஒரே சோர்வா இருக்கா? முழு பாடி சோர்வா இருக்கா? அசதியா இருக்கா? பலவீனமா இருக்கா? நான் பலவான் இந்த பலவீனம் எனக்கு புரியுது இல்லை, என்னை விட்டு வெளியேறு அப்படின்னு நம்ம சொல்லும்போது கர்த்தர் நமக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணுவார். நாவுல ஆரோக்கியம், வார்த்தையில் ஆரோக்கியம். அடுத்து 3வதாக விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவிசுவாசமாக இருக்கக்கூடாது, முறுமுறுப்பு பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுகிறவன் எதை ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு யாக்கோபு 1 நம்ம வாசிக்கிறோம். சந்தேகப்படுகிறவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான்.
அவன் கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். கடல் அலை காற்று வீசும்போது அலை ஒரு இடத்துல இருக்கா பார்த்தீங்களா? அது மாதிரி தான் கிட்டும் மனசு அலபாயும். ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை அப்படி நம்ம இருக்கும்போது நமக்கு நம்ம விசுவாசமாய் கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவையெல்லாம் கேட்பீர்கள் அவையெல்லாம் பெறுவீர்கள். தீத்து 1:14. அதாவது விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 4வதாக நம்ம பார்க்கும்போது நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவினால் நம்ம நடத்தப்பட வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று ரோமர் 8:14 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 47:8. அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெறாதவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ரகாதாக அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம போகிற இடங்கள்லாம் எப்படி ஆரோன் சிரசு மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகமானது அவன் தாடி அங்கிகளெல்லாம் நிரம்பி வழிஞ்சிடான். தாவீது சொல்கிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுங்கிறாரு. அது பரிசுத்தாவின் அபிஷேகம், தேவன் தருகிற பரிசுத்தாவின் அபிஷேகம். அது போக இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். நமக்கு ஆண்டவர் சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணுவது மாத்திரமில்ல, நம்ம மூலம் அநேகருக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் தருவார். பாவத்தில் கிடக்கிற மனிதனை மீட்டுக்கொள்ளுவார். சாப கட்டில் இருக்கிறவர்களை மீட்டுக்கொள்வார். அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் அவர்கள் ஆத்மாவுக்கு உண்டாகும். ஆத்மா மீட்பது அருமையானது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, பரிசுத்தாவி அபிஷேகத்தினால ஆரோக்கியம் சௌக்கியம் உண்டாகும். நமக்கு மட்டுமல்ல, எனக்கு ஒரு கொள்ளை நோய் இருந்தது, பல ஆண்டுகளாக இருந்தது. எத்தனையோ டாக்டரை பார்த்து கேட்கல. என் திருமண போட்டாவில் கூட அது ஒரே காஃபு இருமல், அது எதுக்குத்தான் வருதுன்னு தெரியாது. அது ஃபுல்லாக இருமி அப்படியே ரத்தமாக வந்துடும் தொண்டையிலேருந்து, அவ்வளோ புண்ணாகி. இது எத்தனையோ ஆஸ்பத்திரியில் பார்த்து கேட்கலாம். ஆனால் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை 89 பெற்றுக்கொண்டேன். கேட்டு அப்போ தான் ரட்சிக்கப்பட்டேன். எல்லாரும் என்னமோ வேறு பாசையாக பேசுகிறாங்களே, எனக்கு வேணும் ஆண்டவரே. கேட்டு பெற்றுக்கொண்டேன். ஆவியானவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு என் மேலே ஊற்றினார். அன்றைக்கு போன வருஷக்கணக்காக இருந்த அந்த நோயே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ நான் என் மூலம் என்ன செய்து, நான் இப்போலாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு மற்றவர்களுக்காக ஆவியானவரை எனக்குள்ள வந்து ஜெபிக்கிறாரோ, அப்போ அவங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது, சௌக்கியம் எத்தனையோ கேன்சர்கள் நீங்கி இருக்கு ஒளிய பாதையில். அது காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம். அல்லேலூயா. நம்ம மூலம் பாயிருது அவங்களுக்குள்ள. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், செல்லும் இடமெல்லாம் செழிப்பு உண்டாகுது. எத்தனையோ தரித்திரர்கள் இன்னைக்கு பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க. பிரேயருக்கு ஆரம்பத்தில் இருந்து வர்றவங்க நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 30 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். 33 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு ஆயிடுச்சு. 34வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு இடையில ஏன்னா நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து 2005 தான் வந்தேன். ஆனால் அதுக்கு முந்தி விசுவாசியாக இருந்து, ஏன்னா விசுவாசிக்கிறவளால் நடக்க அடையாளங்கள் ஆவன. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த 16, 17, 18, 19 இதெல்லாம் நம்ம வாசிக்க முடியும். வியாதிஸ் மேல் கைகளை வைப்பார்கள், சுகமாவார்கள். அந்த வாக்கு தத்தம்லாம் என் மூலம் இதுவரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு நடக்கும். எப்பொழுது? பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் போது. அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அதாவது ஆண்டவருடைய அபிஷேகம், அது மென்மையானது, அது மேன்மையானது. அவரை துக்கப்படக்கூடாது, துக்கப்படுத்த விடக்கூடாது. நம்ம அப்போ தான் நமக்கு எப்போதும் சௌக்கியம் ஆரோக்கியம், மனதளவில் சரீர அளவில் ஃபைனான்ஸில் எல்லாத்துலேயும் சௌக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். மற்றவர்களுக்கு அந்த ஆரோக்கியம் சௌக்கியம் என்ன செய்யுமா? கடந்து போகும். அவருடைய அடுத்து அவருடைய உபதேசத்தை நிலைத்திருக்க வேண்டும். லூக்கா 5:15 அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அநேகர் வந்தாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற வியாதிஸ்தர்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? சுகமாக்கினார். அவருடைய வார்த்தையில் நம்ம வார்த்தை அதிகமாக கேட்க வேண்டும். அடுத்த வார்த்தை ரூத்து 3:1-2 இதெல்லாம் வசனங்களை பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ரூத்து ஆண்டவரை பின்பற்றி வருகிறார். மோவாப் தேசத்திலிருந்து பெத்லெஹேமுக்கு வருகிறார். பெத்லெஹேம் என்றால் அப்பத்தின் வீடு. மோவாபியர் வந்து புறஜாதியர் தான், அந்நிய தேவர்களை சேவிக்கிறவர்கள். அதுலேருந்து ரூத் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாரு. மரணம் பிரித்தால் ஒளியே என்னை யாரும் பிரிக்க முடியாதுன்னு மாமி பின்னாலே வர்றா பாருங்க. தொடர்ந்து பின்பற்றினார். நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறுதளிச்சு போகக்கூடாது. மரணமோ ஜீவனோ நஷ்டமோ லாபமோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தேவன் சதா காலங்கள் நம்முடைய தேவன். இவள் மரண பரியந்தம் நடத்துவார். நீங்களும் நானும் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவர் பின்ன வரும்போது நமக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் உண்டாகும். பாருங்க, மெய் கிறிஸ்தவ சந்ததி, ஆவிக்குரிய சந்ததி,
ரூத்து மூலம் வந்துருச்சு பார்த்தீங்களா? கிறிஸ்துக்கு அவள் பாட்டியாக மாறிட்டா. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படியா அவள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் உண்டாகணும்னா, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னா, இந்த 5 வித காரியங்களை நம்ம செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆரோக்கியமுள்ள வார்த்தையாக இருக்கணும். ஆண்டவரே, எங்கள் நாவு ஜீவ விருட்சம் போல் இருக்கணும். ஓ லாபா ராபா, அவிசுவாசமாக இருக்கக்கூடாது, விசுவாசமாக இருக்கணும். அல்லேலூயா, விசுவாசமுள்ள வார்த்தையில் பேசணும். அல்லேலூயா, ரிகதகரபா ரிகபா. அடுத்து பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிரப்பப்படணும். ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா, அபிஷேகத்தினால் நுகங்கள்லாம் முறிக்கப்படுவதாக. அல்லேலூயா, ரகதகலவர உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். ஓரப அதிகபலி பரப ஷே ஓரப அதிகபலி பரபதி கத்த கல்கபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மரண பரியந்தமை பின்பற்றணும். அல்லேலூயா, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது எங்களுக்கு மாத்திரமில்லை, எங்கள் சந்ததிக்கும் சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவீர். எங்கள் சந்ததி மேல் ஆவி ஆசுரத்தை ஊற்றுவீர். எங்கள் மூலம் அநேகருக்கும் அநேக சந்ததிக்கும் அல்லேலூயா ஆரோக்கியமும் சமாதானத்தை சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் நிச்சயம் கட்டளையிடுவீர். ஆண்டவரே, ஒரு அபா அதிகாராபா ஷே ஒரு அபா அதிகாபா லபரபா அதிகபா. அசுத்தாவி போராட்டம் நீங்கிறது, அழைக்கழிக்கிற போராட்டம், கெட்ட சொப்பனம் அல்லேலூயா ரகாதிகாரபா ஷே. சரியா தூக்கம் இல்லை, டிப்ரெஷன் நசனா இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. ஒரு அபா அதிகாபா லபரபாரி. பிள்ளைகள் கீழ்ப்படியலை, நசனா இயேசு நாமத்தில் பிள்ளைகள் கீழ்ப்படிவார்களாக. அல்ல வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இந்த நாள் முதல் பண்ணுவார்களாக. ஒரு பாவதாக சே வியாதியாய் படுத்திருக்கிற அவர்களை கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்கி சுகம் தருவதாக. அல்லேலூயா ரிகாதாக ரிபா லபரபா. அந்த பத்திரம் மீட்கப்படுகிறது, அந்த இடம் மீட்கப்படுகிறது என்று ஆவியானவர் சொல்வதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.